வணக்கம், நான் உங்கள் மனோகரன். 21/3/2026 இன்னைக்கு வெற்றியாபுரம் சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. வாரத்துல 2 நாள் நடக்கும். வெள்ளிக்கிழமை செம்பரியாட்டு சந்தையும், சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை நடக்கும். வாங்க வீடியோக்களை போலாம். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டெய்லி நைட்டு 8 மணிக்கு நம்ம போடுறோம். வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சந்தைகளையும் உள்ள இறங்கி தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அந்த சந்தைக்குள்ள வீடியோ எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இறைச்சல் இருக்கும். இங்க ஆடு எவ்வளவு வாங்கினீங்க? 18 ரூபா சொல்லி 15 ரூபாய்க்கு முடிச்சிங்க. நம்ம கிடாங்கறி சுத்த கருப்பு கிடா பாத்தீங்களா, அழகா இருக்கு. ஊர் என்ன? ஓட்டப்பட்டி. ஓட்டப்பட்டில இருந்து என்ன நம்ம உங்க பேருன்னு? கார்த்திக். அப்படியா கொஞ்சம் நில்லுங்க. அருப்புக்கோட்டை. நீங்க உங்க கடை வாங்கிருக்கீங்க? நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படி அண்ணாச்சி கடை வாங்கியிருக்காங்க. கருத்த கடை, சூப்பரான கடை பாருங்க. அருமையான கருங்குட்டி வாங்கியிருக்காங்க. விசேஷம் வாங்கிருக்கீங்க என்னன்னாச்சு? கோவிலுக்கு எந்த கோவிலுக்கும்? சாமி கோவிலுக்கு. ஆமா, அண்ணன் கருப்பு சாமி கோவிலுக்கு. ஆமா, கோவிலுக்காக வாங்கினாங்க. என்ன பேருன்னு? கார்த்திக். சரி, அது குட்டி அவங்க வாங்கினாங்கன்னா அப்படியா? இதுவும் வாங்குறேன். அதே குட்டி தான், கருத்து குட்டி பாருங்க. சும்மா சூப்பரான கடை. சந்தையில ஆடு வாங்கியிருக்காங்கண்ணா. அண்ணாச்சி 2 வாங்கிட்டு போறாங்க. சூப்பரா இருக்கு. 2 கிடா மாதிரி ஆடு. எவ்வளவுக்கு வாங்கினீங்க நஞ்சி? 2 ஜோடி 25 ரூபா. ஆமா, ஜோடி 25 ரூபாய்க்கு கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. ஆமா, அண்ணாச்சி பேர் என்ன சார்? பேரு உங்க பேரு சார்? அருண்குமார். எந்த ஊர் சார் உங்களுக்கு? கோவில்பட்டிக்காக வாங்கி. கோவில்பட்டில இருந்து அருண்குமார் சார் வந்திருக்காங்க. இது வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க சார். வளர்க்கறதா இல்ல விசேஷத்துக்கு? விசேஷத்துக்கு கோவில் விசேஷத்துக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில பாருங்க, ஜோடியா 25 ரூபாய்க்கு அருமையான கடை வாங்கியிருக்காங்க சார். அருண்குமார் சார், கோவில்பட்டி. நம்ம விசேஷத்துக்காக வாங்கியிருக்காரு. திருப்புவனத்துல இருந்து அண்ணன் ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க. நம்ம இது என்ன குடாலாடா? என்னன்னே குடால். நம்ம ஆடு சினையா இருக்கு. என்னன்னே சினையா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு சொன்னாங்களா? என்ன 15 ரூபா சொன்னாங்க. சரி, எவ்வளவு முடிச்சீங்களோ? 13 ரூபாய்க்கு. உங்களுக்கு ரேட்டு கன்செப்ட் வந்தனால கட்டுப்படியான அளவுக்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா பாருங்க, குரால் ஆடு வாங்கியிருக்காங்க. இது சினை. இது எத்தனாவது ஈத்து தெரியுமா? மாதம் 2வது ஈத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. பல்லெல்லாம் எப்படி? 6 பல்லாடு. அண்ணாச்சி பின்னாடி ஒரு கிடா பண்ணும் போது பெரிய கிடா. சரி, அண்ணன் பேருன்னு? மணிகண்டன். ஆமா, நம்ம எட்டியாபுரம் சந்தையில ஆடு குட்டி வாங்கியிருக்காங்க. என்ன கிடா மாதிரி பெண்மரியான? ரெண்டுமே கிடா மாதிரி தான். 2 கிடா மாதிரி, அழகான கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க பாருங்க. நம்ம எட்டியாபுரம் கொடியாடு வாங்கியிருக்காரு அண்ணன். நமக்கு பேர் என்ன? அழகுமுருகன் வாங்கியிருக்காரு. நம்ம எந்த ஊருன்னு? நமக்கு சிவகாசில இருந்து நம்ம எட்டியாபுரம் சந்தையில 2 ஆடு வளர்ப்புக்காக வாங்கியிருக்கீங்க. என்ன வீட்டுல ஆடு எது இருக்கானே? ஆசைக்காக வாங்கியிருக்கீங்க. முதல்ல நம்ம ஆசைக்காக அண்ணன் ஆடு வளர்க்கறதுக்காக 2 குட்டி வாங்கியிருக்காங்க. எட்டியாபுரம் கொடியாடு பாருங்க. என்ன விலைக்கு வாங்கினீங்களோ? 11 ரூபாய். எவ்வளவு சொன்னாங்க? என்னன்னு? 14 ரூபா. சரி, ரேட் அனுசரிச்சு வந்தனால 11 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க நம்ம அழகுராஜ் அண்ணன். நம்ம சிவகாசில இருந்து எட்டியா வாங்கியிருக்காரு. நம்ம எட்டியாபுரம் சந்தையில சூப்பரா பாருங்க. ஆசைக்காக வளர்க்கறதுக்காக 2 குட்டி வாங்கியிருக்காங்க. அருமையா இருக்கு. நல்லா இளங்குட்டியா. ஒரு 6 மாசம் குட்டி. ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். சரிண்ணே. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அங்கிருந்து வந்திருக்காங்க. கடலாடி பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. இங்க எட்டியாபுரம் சந்தையில ஆடு வாங்கியிருக்காங்க. இது எவ்வளவு வாங்கினீங்க? என்ன ரேட்னு? 15,000 ரூபாய். இது என்ன குட்டி இல்ல, சென்னை ஆடு. ஆமா, எத்தனாவது ஈத்து இருக்குமோ? 4வது ஈத்து 5வது ஈத்து அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு சொன்னாங்க? 16 ரூபாய் சொல்லி 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. நம்ம பாருங்க, இது பின்ன அதுக்கப்புறம் கிடா மாதிரி அதுவும் ஆடு வாங்கியிருக்கீங்க. ஆமா, 3 ஆடு 2 அதாவது 3 ஆடு 2 கிடா. அங்க அதுல 2 கிடா இருக்கு. சூப்பர். அதெல்லாம் என்ன ரேட்ல வாங்குறீங்களா? என்னன்னு? கிடா குட்டி 10-20 20,000 வாங்கிருக்கீங்க. அப்புறம் இந்த ஆடு என்ன எந்த ரேட்ல? 11 ரூபாய். 11 செம்பு குட்டி தெரியுது. அது 3000. அது கொஞ்சம் கீழே இருங்க, அழகா இருக்கும் பாருங்க. அழகா இருக்கு, சூப்பரா. இது ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம இதே 3000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. செம்பரி கிடா. அப்புறம் அங்கே உள்ள ஒரு கிடா மாதிரி இருக்கு. 3 கிடா இருக்கு. இந்த ஒரு உள்ள ஆடு இங்க வச்சிருக்காங்க. நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில இருந்து. அப்ப அண்ணன் உங்க பேரெல்லாம்? சரவணன் அண்ணன் வாங்கியிருக்கீங்க. நீங்க நம்ம வீட்டு வளர்ப்பு ஏற்கனவே ஆடு இருக்கா? வீட்டுல ஆடு வளர்க்கீங்க? என்ன வீட்டுல 20 ஆடு குட்டி வச்சிருக்காங்க. வீட்டு வளர்ப்புக்காக ஆடுகள், கிராமரிகள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. நம்ம எட்டியாபுரம் சந்தையில இன்னைக்கு காலையில வந்துட்டீங்க? நேரத்தை வந்துட்டீங்களா? அதிகாலையில வந்திருக்காங்க. அதிகாலையில இங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல சரவணன் வாங்கியிருக்காங்க பாருங்க. ஆடுகள் 2 ஆடு மாதிரி 2 ஆடு வாங்கியிருக்காங்க. 3 கிடா மாதிரி, ஒரு கிடா செம்பரி குட்டி. பின்ன உள்ள ஆட்டோக்குள்ளேயும் ஒரு ஆடு நிக்கி. ஆடு நல்ல கடாவா வாங்கிருக்கீங்க, சூப்பரான கடாவா, கொடியாடா வாங்கிருக்கீங்க. என்னாச்சு நமக்கு எந்த ஊர் அண்ணன்?
கீழக்கல்லூர்னி நாகலாபுரம் விளாத்திகுளம். நம்ம விளாத்திகுளம் நாகலாபுரம் பக்கத்துல கீழக்கல்லூர்னி வாங்கியிருக்காங்க. நம்ம கொடியாடு வாங்கியிருக்காங்க. எட்டயபுரம் கொடியாடா ஆட்டுக்கிடாவா வாங்கியிருக்கேன். என்ன விலைக்கு வாங்கினீங்களா? நஞ்சு 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்களா விசேஷத்துக்கா? கோவிலுக்கு விசேஷத்துக்காக வாங்கியிருக்காங்க. பாருங்க அண்ணாஜி. அண்ணாஜி பேர் என்னாச்சு? கோணப்பன் அண்ணாஜி. எவ்வளவு சொன்னாங்களோ? சரி, 18 ரூபா சொல்லி எவ்வளவு முடிச்சீங்க? 14 ரூபாய்க்கு. ஒரு நல்ல அருமையான அண்ணனுக்கு அண்ணாச்சிக்கு வந்து ஒரு கட்டுப்படியான ரேட்டு வந்ததுனால அவருக்கு முடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. கொடியாடு நம்ம எட்டயபுரம் கொடியாடுல வாங்கிருக்கீங்க. அண்ணாச்சி நம்ம அண்ணன் வந்து காயடிக்காத கடா வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல எட்டயபுரம் கொடியாடா வாங்கியிருக்காரு. ஊர் எந்த ஊர்? நமக்கு திருப்பரங்குன்றம். ஆட்டுக்காக வாங்கியிருக்காங்க. ஆட்டுக்காக வீட்டுல ஆடு வளர்க்கீங்க? கிடாய்க்காக வாங்கி வீட்டுல ஏற்கனவே ஆடு வளர்க்குறாங்க. கிடாய்க்காக இங்க ஒரு கிடா நம்ம எட்டயபுரம் சந்தையில கிடா மாதிரி எட்டயபுரம் கொடியாடு என்னன்னு எட்டயபுரம் கொடியாடு வாங்கியிருக்காங்க. எட்டயபுரம்னாலே கொடியாடு தான் ஃபேமஸ். இங்க நம்ம சூப்பரா நாட்டு ஒரிஜினல் கொடியாடு வாங்கியிருக்காங்க. அண்ணன் பேர் என்ன பேருனோ? செந்திலண்ணன் வந்து நம்ம திருப்பூரத்துல வந்திருக்கீங்க. திருப்பூர் வந்து நம்ம எட்டயபுரம் சந்தையில ஒரு கொடியாடு வாங்கியிருக்காரு. பாருங்க சூப்பரா இருக்கு. பாருங்க அருமையான கொட்டாவா இருக்கு. நல்ல வளர்த்துருக்காங்க. இது பல்லு எப்படி இருக்கு? எத்தனை பல்லுன்னு? பல்லு போடல. அப்ப இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. பாருங்க இளங்குட்டி அருமையா வளர்த்துருக்காங்க. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கொஞ்சம் என்ன விலை சொன்னாங்களா? எவ்வளவு சொன்னாங்களே? அப்படி சரி. அவங்களுக்கு 23 ரூபா சொல்லி 17 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு வந்து ஒரு ரேட்டு அனுசரிச்சு வந்ததுனால அண்ணன் வந்து முடிச்சிருக்காங்க. நல்ல அருமையான கடாவா இருக்குங்க. ஆனா இளங்குட்டிங்க சூப்பரா பல்லு படாத குட்டி. பாருங்க அருமையா இருக்கு. எட்டயபுரம் நாட்டு கொடியாடுங்க. அவர் பாருங்க அண்ணன் 2 கிடா வாங்கிட்டு போறாங்க. ஆடு பாருங்க நம்ம எட்டயபுரம் சந்தையில கிடா மாதிரி 2 குட்டி கிடா கிடா குட்டி தான் வாங்கிருக்கீங்க. கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. அருமையான வாங்கிருக்கீங்க. நல்ல இளங்குட்டி வாங்கிருக்கீங்க. ஒரு 6 மாச குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன இது என்ன குட்டின்னு? அதாவது கொடியாடா கொடியாடு வாங்கியிருக்கேன். அண்ணன் எந்த ஊர்? நமக்கு அருப்புக்கோட்டை இருந்து. பேருன்னு ஆனந்தன் வந்திருக்காரு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில 2 கொடியாடு இளங்குட்டியா வாங்கியிருக்காரு. ஒரு 6 மாச குட்டி. பல்லு இளங்குட்டிங்க. வளர்க்கறதுக்காக வாங்கியிருக்கீங்க. வளர்க்கறதுக்காக வாங்கியிருக்காங்க. பாருங்க ஆனந்தன் வளர்க்கறதுக்காக 2 கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 20 ரூபா. 20,000 ஜோடி 20,000 வாங்கியிருக்காங்க. எவ்வளவு சொல்லிட்டாங்க அவங்க? சரி. ஆமா ரேட்டு வந்து அவருக்கு அனுசரிச்சு வந்தனால அவருக்கு 20,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு. நல்ல இளங்குட்டியா சூப்பரா ஆடு வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. ஆமா வீட்டுல ஆடு கிடக்கு. வீட்டுல ஆடு வயர்னா இருக்கு. நல்லா இருக்கு. பாருங்க அண்ணன் பாருங்க இங்க 2 ஆடு ஆடுங்க. கரு ஆடு 2 ஆடு வாங்கியிருக்காங்க. பாருங்க பெண்மரி பெண்மரி வாங்கியிருக்காங்க. பாருங்க சூப்பரா இருக்கு. பாருங்க அருமையா இருக்கு. சினையாடு நினைக்கிறேன். குட்டி இல்ல. ஆமா பாருங்க அருமையான குட்டி இல்ல. என்ன சூப்பரா இருக்குங்க. 2 கருங்குட்டிங்க. கரு ஆடுங்க விலைக்கு வாங்கிருக்காங்க. கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பாருங்க என்ன கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. என்ன எல்லாமே 4 கிடா மாதிரி. ஆமா நமக்கு எந்த ஊருன்னு? நமக்கு குருமலை. நம்ம குருமலை பக்கத்துல. நம்ம குருமலை பக்கத்துல எந்த ஊருன்னு? கம்மாப்பட்டியில இருந்து நம்ம குருமலை பக்கத்துல கம்மாப்பட்டியில இருந்தாங்க. அண்ணன் என்ன பேருன்னு? அவங்க பேரு சுரேஷ்குமார். சுமரேஷ்குமார். பாருங்க 4 எட்டயபுரம் கொடியாடு வாங்கியிருக்கீங்க. என்ன கொடியாடு? நம்ம எல்லாமே கிடா மாதிரி. 2 கிடா மாதிரி 2 பொட்டை மாதிரி வாங்கிருக்கீங்க. ஆடு வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்களா? வளர்க்கறதுக்காக. ஏற்கனவே வீட்டுல ஆடு இருக்கு. வீட்டுல ஆடு வளர்த்து வச்சிருக்கீங்க. பாருங்க இது என்ன ரேட்ல வச்சிருக்கீங்க? வாங்கினீங்க ஜோடி 23 ரூபா. ஆமா கிடா 23 மொத்தத்துல. அப்ப 46 ரூபா இருந்துச்சு. ஆமா 46 ரூபா. விலை எல்லாம் எவ்வளவு சொன்னாங்களோ? விலை எப்படி சொன்னாங்களோ? ஆமா கூட சொன்னாங்க. கொஞ்சம் ரேட்டு அனுசரிச்சு வந்ததுனால வாங்கிட்டீங்க. ஆமா பாருங்க அருமையா இருக்கு. ஏற்கனவே வீட்டுல ஆடு வளர்க்குறாங்க. வெள்ளாடு வளர்க்குறீங்க. என்ன வெள்ளாடு வளர்க்குறாங்க. பாருங்க இது அதோட சேர்ந்து வீட்டு வளர்ப்புக்காக நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க கருங்குட்டிங்க. கருத்து கடா வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பாருங்க அருமையா இருக்கு. நம்ம எட்டயபுரம் சந்தையில கருங்குட்டி கருத்து கடா. ஆனா பேரு நமக்கு என்ன பேருன்னு? எந்த பேருன்னு? என்ன பேருன்னு? முருகலிங்கம். நம்ம எந்த ஊருன்னு? பிள்ளையாரத்தம். விளாத்திகுளம். நம்ம விளாத்திகுளம் போற வழியிலே பிள்ளையாரத்தம் முருகன் வாங்கியிருக்காரு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? என்னன்னு? 16 ரூபா சொன்னாங்க. நீங்க எவ்வளவு? 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அருமையான குட்டி. பாருங்க பல்லு சேர்ந்திருக்கா? பல்லு இருக்கா? 2 பல்லு. ஆமா இளங்குட்டி அருமையான குட்டி. ஒரு வயசு இருக்கும். நம்ம கருத்து கடை வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஆடு வளர்க்குறீங்களானே? வீடு ஆடு வளர்க்கீங்க. அதோட ஆடோட சேர்த்து இது கொண்டு போறீங்க. ஆடுக்கு ஆடு வீட்டுல வளர்க்குறாங்க. ஆடு வளர்க்கறதுக்கு சேர்த்து இந்த ஆடும் கொண்டு போறாங்க. நம்ம கருத்து கடை வாங்கியிருக்காங்க. சும்மா சூப்பரான கடாங்க.
நமக்கு எந்த ஊருண்ணே? திருவேங்கடம். திருவேங்கடத்துல இருந்து நம்ம எட்டியாபுரம் சந்தையில குட்டி கிடாமரி வாங்கிருக்கீங்க. என்ன ஒரு கிடாமரி ஒரு பெண்மரி வாங்கிருக்காங்க. சூப்பரா இருக்கு, அருமையா பாக்குறதுக்கு. லேசா அப்படி பாருங்க. இது என்ன விலைக்கு, எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்கன்னு? சரி, உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படியான ரேட்டு வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்களோ? ஆமா, 1500க்கு 1200 வாங்கிருக்கீங்க. ஆமா, விலை வந்து அதோட கூட சொன்னாங்களோ? ஆமா, கூட ரேட்டு வந்து கூட அனுசரிச்சு வந்தனால. ஆமா, நம்ம குட்டிக்கு 150 ரூபா கம்மி பண்ணி வாங்கியிருக்காரு. அருமையான குட்டிங்க. ஒரு கிடாமரி ஒரு பெண்மணி வாங்கியிருக்காங்க. நம்ம திருவேங்கடத்துல இருந்தா என்ன பேரு? சரவணன். சரவணன் வந்து நம்ம திருவேங்கடத்துல இருந்து பாருங்க எட்டியாபுரம் சந்தையில ஆடு, கொடியாடு பாருங்க. ஒரு கருத்த குட்டியும் ஒரு கொடியாடு வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, அருமையான குட்டி பாருங்க. அங்க அண்ணாச்சி ஒரு சீனிக்கடா வாங்கியிருக்காரு. சீனிக்கடா வாங்கிட்டு போறாங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க சீனிக்கடா. சாத்தூர் போகுது. சாத்தூர்ல இருந்து வாங்கிருக்கீங்க. ஆமா, அண்ணாச்சி பாருங்க ஒரு செவ்வலை கிடா வாங்கியிருக்கேங்க. அதாவது செங்கடா அப்படிம்பாங்க. ஆமா பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம எட்டியாபுரம் சந்தையில ஒரு செங்கடா வாங்கியிருக்கேங்க. அருமையா இருக்குங்க. சாத்தூர்ல அண்ணாச்சி பேர் என்ன பேரும்? கணேசன் வந்து வாங்கியிருக்காரு பாருங்க. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 13 ரூபா சொல்லி 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரேட்டு வந்து அனுசரிச்சு வந்தனால வாங்கியிருக்காங்க. நம்ம கணேசன் அருமையான கடா வாங்கியிருக்காங்க. செங்கடாங்க, பியூர் செங்கடா பாருங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இது ஒரு பல்லு போட்டுக்கானே 5 பல்லு போடல. அப்ப இளங்குட்டி ஒரு வயசுக்குள்ள இருக்கும். சூப்பரா இருக்கும். வீட்டுல ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? வீட்டுல ஒரு ஆடு வளர்க்குறாங்க. கூட சேர்ந்து அதோட சேர்ந்து ஜோடியா வளர்க்கறதுக்காக ஒரு ஆடு வாங்கிட்டு போறாங்க. கூட ஒரு ஆடு வாங்கிட்டு போறாங்க. நம்ம சாத்தூர்ல இருந்து கணேசன் எட்டியாபுரம் சந்தையில. சூப்பரா இருக்கு ஆடு. குட்டி 3 குட்டி பாருங்க. 3 பெண்மரி வந்திருக்குங்க பாருங்க. குரால் பெண்மரி பாருங்க, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் சந்தையில 3 பெண்மரி. இங்க நிறைய ஆடு இருக்குங்க. ஆடுல நிறைய வெள்ளாடுகள். பாருங்க, நம்ம எட்டியாபுரம் மாட்டு சந்தைங்க. வெள்ளிக்கிழமை செம்பரி ஆடும், சனிக்கிழமை வெள்ளாடும் நடக்கும். வெள்ளாட்டு சந்தை இன்னைக்கு சனிக்கிழமை பாருங்க. சந்தை இங்க சனிக்கிழமை வந்தா இங்க விதவிதமான வெள்ளாடுகள் வாங்கலாம். வளர்ப்புக்கு, வியாபாரத்துக்கு மொத்தமா வாங்கலாம், சந்தையா வாங்கலாம் பாருங்க. நம்ம சந்தைக்குள்ள உள்ள நிக்கிறேங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போது சந்தைக்குள்ள உள்ள இறங்கிருவோம். உள்ள இறங்கி சந்தை நிலவரம் உள்ள பாருங்க. இங்க ஒரு 10-15 கட்டிங்க, 15 ஆடுங்க. ஆடு பாருங்க, 15 ஆடுகள் இருக்கு பாருங்க. ஒரே கயிறுல வரிசையா பாருங்க 15 ஆடு வச்சிருக்காங்க பாருங்க. இதுல கலரான ஆடுகள் இருக்கு. 15 ஆடு இருக்குங்க பாருங்க. 3, 5, 7, 9, 11, 14. ஆமா, 15 ஆடு கூட இருக்குங்க. வரிசையா ரேஸுக்கு நம்ம பந்தயத்துக்கு போற மாதிரி வரிசை அழகா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம கருப்புசாமி என்ன கோவில்பட்டி கருப்புசாமி நம்ம எல்லாமே கிடா மாதிரி என்ன 3 கிடாய் ஒரு பட்டை கொண்டு வந்துருக்கீங்க. ஆடுல எப்படி இருக்கீங்க? 4 சேர்ந்து. ஆமா, 4 சேர்ந்து 4 ஆடு சேர்ந்து 35 ரூபா சொல்றீங்க. 25 ரூபாய் கேட்கறாங்க. கூட ரேட்டு வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம கருப்புசாமி என்ன 3 கிடா மாதிரி ஒரு பட்டை மாதிரி 4 சேர்ந்து மொத்தமா கொடுக்குறாரு சொன்னாரு. அவர் ஒரு ரேட்டு சொல்றாங்க. அந்த ரேட்டுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, அண்ணா வந்து கருப்புசாமி என்ன சீனி கேட்டாங்க. சீனி கேட்டா அப்படிம்பாங்க. அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அண்ணாச்சி சூப்பரா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு பாருங்க. வெள்ளாடு கேட்டாங்க, சீனி கேட்டா. அண்ணாச்சி வந்து திருமங்கலத்துல இருந்து வந்திருக்காரு. அண்ணாச்சி வந்து பேரு பன்னீர் பாருங்க. ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. கிட்டா மாதிரி ஆடு வந்து சீனி ஆடு. விலை எவ்வளவு சொல்றீங்க அண்ணாச்சி? விலை எவ்வளவு சொல்றீங்க? 23 சொல்றீங்க. கேக்குறாங்களா? கேக்குறாங்க. ரேட்டு அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஆமா, அதாவது 23 ரூபா சொல்றாரு. ஆமா, ரேட்டு வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அண்ணாச்சி பன்னீர் அண்ணாச்சி நம்ம திருமங்கலம் பக்கத்துல இருந்து பாருங்க. இங்க ஒரு கிட்டா இருக்கு, சூப்பரா இருக்கா. இது எந்த ஊர் ஆடுனே? ஆவல் நத்தம், கோவில்பட்டி பக்கத்துல. ஆமா, கோவில்பட்டி பக்கத்துல ஆவல் நத்தம். நம்ம பாருங்க அண்ணாச்சி ஒரு கிடா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்ன கொடியாடானே? சூப்பரான நம்ம கொடியாட்டு கடா. எட்டியாபுரம் கொடியாட்டு கடானால ஃபேமஸ். பேரு மாரி செல்வம் அண்ணன் கொடுத்துருக்காரு பாருங்க. சூப்பரான கடாவா வந்திருக்காரு. எத்தனை பல்லுன்னு? 6 பல்லு ஆடு பாருங்க. சூப்பரா கடா இருக்கு. அருமையான கடாவா வந்திருக்காரு.
இது விலை எவ்வளவு சொல்றீங்க? கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? ஆமா 26,000 சொல்றாரு. 20 ரூபாய் கேக்குறாங்களா? கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா ரேட்டு வந்து விலை அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு பாருங்க. மாரிச்செல்வம் மாரிச்செல்வம் ஆவல்நத்தத்துல இருந்து ஒரு குட்டி. ஆமா கிடாமரி எல்லாம் 4 கிடா. அப்ப ஒண்ணு 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 5 ஒவ்வொன்னு கிடாமரி பாருங்க. அண்ணன் 4 பேரா ஒரு கிடாமரி 5000 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. கீழே விட்டு ஓடிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு குட்டி கீழே எது விட்டு படுக்கலாமா பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. 4 குட்டி பாருங்க, அருமையா வளர்த்துருக்காங்க. எல்லாமே நம்ம கொடியாடுங்க. எட்டியாபுரம் கொடியாடு வாங்கியிருக்காங்க. ஒரு மாச குட்டி இருக்கும் பாருங்க. சூப்பரா ஒவ்வொரு குட்டி 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நமக்கு எந்த ஊர் என்னஜி? நார்த்தம்பட்டி. அது எங்க இருக்கு? கல்லூரி பக்கத்துல அருப்புக்கோட்டை கமுதி போற ரோட்ல நம்ம வாங்கியிருக்காங்க. எட்டியாபுரம் சந்தையில வந்து 4 குட்டி வாங்கியிருக்காங்க. எல்லாம் குட்டியா 1 மாச குட்டியா வாங்கியிருக்காங்க. ஒரு குட்டி 5000 ரூபாய் கிரயத்துக்கு வாங்கியிருக்காங்க. பேர் என்ன? செல்வகுமார் என்ன வாங்கியிருக்காரு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. சூப்பரான கடை பாருங்க. நம்ம ஆடுகளுக்கு எட்டியாபுரத்துக்கு வந்த ஆடுகள் எல்லாமே கிடாமரிங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம சனிக்கிழமைக்கு பாருங்க எல்லாமே இந்த பக்கத்துல கிடாமரி நிறைய இருக்கு பாருங்க. விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரியும் நிறைய வந்திருக்காங்க பாருங்க. நம்ம திருமங்கலத்தை வந்து ஆடுங்க. திருமங்கலத்துல இருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ணன் பாருங்க. எல்லாமே கிடாமரி. என்னன்னே எல்லாமே கிடாமரி. எத்தனை மாதிரி இருக்குன்னு உள்ள 6 7 வச்சிருக்காங்க பாருங்க. அருமையா இருக்கு பாருங்க. சினிமா எல்லாமே பெண்ணாடு இருக்கு, கிடாமரி இருக்கு பாருங்க. இங்க ஒரு பெண்ணாடு குட்டி வச்சிருக்காங்க. அதோட சேர்ந்து 2 குட்டி பாருங்க. அது மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. 2 மாதிரி வச்சிருக்காரு. தொப்புள் கொடி கூட விடல பாருங்க. அருமையான குட்டி கிடா வந்திருக்காரு பாருங்க. நம்ம திருமங்கலத்துல இருந்து வியாபாரம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் பேரு முருகன். முருகன் நம்ம திருமங்கலத்துல இருந்து, மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து கிடா ஆடுகள்லாம் குட்டி கொண்டு வந்திருக்காங்க விற்பனைக்கு நம்ம எட்டியாபுரம் சந்தைக்கு பாருங்க. சூப்பரான கிடாமரி கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம எவ்வளவு ரேட்டு எல்லாம் என்ன சொல்றீங்களோ 15 ரூபா 16 ரூபா அந்த மாதிரி ரேட்டு சொல்றாரு. ரேட்டு அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 7 கிடாக்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆடும் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. எல்லாமே பெரிய கிடாங்க. சூப்பரான கிடா, பெரிய கிடாவா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே பெரிய கிடாவா இருக்குங்க பாருங்க. எல்லா வெள்ளாட்டு கிடாங்க. வெள்ளாட்டுல கொடியாடு சூப்பரான கிடா இருக்கு பாருங்க. பெரிய கிடாலாம் கொண்டு இருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தைக்கு வந்த ஆடுகள் இந்த இடத்துல வந்து பெரிய ஆடுகளா இருக்கு. கிடாமரி நிறைய இருக்கு பாருங்க. இங்கேயும் ஒரு பெரிய கிடா கொண்டு போறாங்க. இங்க ஆடு பாருங்க. பெரிய ஆடுங்க. எல்லாமே பெரிய கிடா. இந்த இடத்துல எல்லாமே பெரிய கிடாவா வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம நார்த்தம்பட்டி நம்ம அருப்புக்கோட்டை தாண்டி கல்லூரி பக்கத்துல நார்த்தம்பட்டி ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 குரால் ஆடு கொண்டு வந்திருக்காங்க. ஆடு மறி கொண்டு வந்திருக்காங்க. குரால் ஆடு. இது எல்லாம் சொன்னீங்க தம்பி? 24 ரூபாய் சொல்றாங்க. யாரும் கேள்வி கேட்கறாங்களா? 20 ரூபாய் கேட்கறாங்க. அந்த பேரு தம்பி பேரு மனோஜ்குமார் வந்து நம்ம நார்த்தம்பட்டி. நம்ம இங்க விளையாட்டுக்கிறாங்க. நிறைய இருக்குங்க பாருங்க. நம்ம சந்தைக்கு மையப்பகுதியா வந்துட்டோங்க. இங்க வந்து வெள்ளாட்டு கடை சூப்பரா வெள்ளாட்டு குட்டியில நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அருமையா இருக்கு பாருங்க. அண்ணன் பாருங்க ஒரு 4 குட்டி வச்சிருக்காரு. 4 கிடாமரி வச்சிருக்காரு. பிடிச்சிருக்காரு. அகத்தி கீரையோட அண்ணாச்சி இங்க ஒரு கடை பெரிய கடை கொண்டு வந்திருக்காரு. சூப்பரான கடை, அருமையான கடை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அண்ணாச்சி இங்க பாருங்க ஒரு வெள்ளாட்டு கடாங்க, நாட்டு கடா பாருங்க. இங்க கிட்டத்தட்ட 7 8 ஆடு இருக்குங்க. பிடிச்சுக்கங்க பாருங்க. ஒரே இடத்துல 7 ஆடு இருக்கு. பெரிய கடா குட்டி அப்படி வச்சிருக்காங்க. அண்ணன் வந்து 7000 மணில இருந்து. அண்ணன் பேருன்னு என்ன? சுரேஷ்குமார் அண்ணன் 7000 மணில இருந்து பாருங்க. 2 ஆடு குட்டி, ஒரு குட்டி ஆடோட ஒரு குட்டி. ஒரு அது கிடாமரி. அது உங்களுக்கு தானா? அது கிடாமரி தானா? அதுவும் பெண்மரி தான். எல்லாமே பெண்மரியா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. விற்பனைக்கு நம்ம எட்டியாபுரம் சந்தைக்கு விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் நிக்காங்க கூட பாருங்க. சுரேஷ்குமார் அண்ணன் 7000 மணில இருந்து. எவ்வளவு சொல்றீங்க விலை? அப்படியா? சரி, அவங்களுக்கு தெரியல. ரேட்டு அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம். அவரு அவங்க மாமாக்கு தான் தெரியும் அப்படின்ட்டாரு பாருங்க. அவர் பாருங்க. இங்க எல்லாமே பாருங்க. தம்பி ஒரு 3 கடை பிடிச்சிருக்காரு பாருங்க. வரிசை நிறைய வெள்ளாட்டு கடை இருக்குங்க. சூப்பரான கொடியாடு கடை தான் நிறைய. அதுல பாருங்க சீனி கடைலாம் இருக்கு. பெரிய கடை சூப்பரான பியூர் ஒயிட் எல்லாம் இருக்கு பாருங்க. பியூர் ஒயிட்டா இருந்தாலும் சீனி கடை அப்படிம்பாங்க.
இங்கிட்டு பாருங்க நிறைய கருங்குட்டி கருங்கிடாக்கள் இருக்கு, பெரிய கிடா. ஆடு வியாபாரம் ஆயிடுச்சு. ஆடு குட்டி வியாபாரம் முடிஞ்சது. அது குட்டியோட இருக்கு. ஆடு குட்டியோட 2 குட்டி இருக்கு. நம்ம சங்கரலிங்கபுரத்துல இருந்து ஒரு அக்கா வாங்கியிருக்காரு. ஒரு ஆடும் ஒரு ஆடு குரால் ஆடும் 2 பெண்மரி வாங்கியிருக்காங்க. விலை எவ்வளவு சொல்லுங்க? ஆமா அண்ணாச்சி தூத்துக்குடியில இருந்து பாருங்க, ஒரு ஆடு 2 கிடாமரி 2 மரி கொண்டு வந்திருக்கீங்க. கிடாமரியா அண்ணாச்சி? 2 பொட்டமரி பாருங்க, 2 பொட்டமரி பாருங்க, சூப்பரா 2 பொட்டமரி ஒரு கிடாமரி, ஒரு 2 பொட்டமரி ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காங்க அண்ணாச்சி தூத்துக்குடியில இருந்து. அண்ணாச்சி பேர் என்ன பேரு? அண்ணாச்சி கணேசன் பறிச்சது. விலை சொல்றீங்களா? விலை எவ்வளவு சொல்றீங்க? 12 ரூபா சொல்றீங்க. கேள்வி கேட்கறாங்களா? எதுவும் ஆமா கேள்வி கேட்கறாங்க. கொஞ்சம் 11 ரூபாய்க்கு வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா கணேசன் தூத்துக்குடியில இருந்து. அண்ணாச்சி ஒரு கேட்டாங்க, நம்ம எட்டாபுரம் கொடி ஆடு கிட்டா தம்பி கையில பிடிச்சிருக்காரு. பாக்க சூப்பரா இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு இருப்பாருங்க. சும்மா ஜாமுன்னு அழகா இருக்கு பாருங்க ஆடியோட. எட்டியாபுரம் சந்தைக்கு ஆடு ஒண்ணு கிட்டாமரிங்க, நம்ம கொடியாடுன்னு. ஆமா எட்டியாபுரம் கொடியாடு சூப்பரான கடை கொண்டு வந்திருக்காரு பாருங்க, நம்ம கோவில்பட்டில இருந்து. அண்ணன் தம்பி பேர் என்ன பேரோ? மகாராஜன் தம்பி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இது பல்லு எத்தனை பல்லு? 6 பல்லு ஆடு, 6 பல்லு கிட்டா. நம்ம எட்டியாபுரம் கொடியாடு, எட்டியாபுரம்னாலே கொடியாடு தாங்க ஃபேமஸ். சும்மா சூப்பரா இருக்கு, ஜாமுன் இருக்கு பாருங்க. பாருங்க 6 பல்லு ஆடுங்க, சும்மா ஜாமுன். விலை எவ்வளவு சொல்றீங்க? சரி 35,000 சொல்றீங்க. கேள்வி எது கேக்குறாங்களா? கேக்குறாங்க. கூட வந்தா ஆமா கூட கொஞ்சம் வந்தா 30 ரூபா வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம மகாராஜன் கோவில்பட்டில இருந்து பாருங்க, சூப்பரான கடை பாருங்க, அருமையான கடை வந்திருக்காரு. நம்ம எட்டியாபுரம் கொடியாடு பாருங்க, 6 பல்லு ஆடுங்க, ஜம்முன்னு வளர்க்குறாங்க. என்ன ஆடு வீட்டுல எது இருக்கான வச்சிருக்கிறாங்க? ஆடு கிடக்கு. ஆமா மாதிரி ஆடு வந்து கோவில், நம்ம கோவில் திருவிழாக்களுக்கு, இந்த மாதிரி திருவிழா விசேஷத்துக்கு அருமையான கடைங்க, சூப்பரா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் கொடியாடுங்க பாருங்க. நம்ம அண்ணாச்சி பாருங்க, கருத்த கடைங்க, பெரிய பெரிய கடை, சூப்பரான கடை வந்துருக்காங்க பாருங்க. அண்ணாச்சி கூட பாருங்க பாருங்க, விலை பேசுறாங்க, வியாபாரி பேசுறாங்க, கேக்குறாங்க. கருத்த கடைங்க, எல்லாமே பெரிய கடை பாருங்க. அதாவது கருங்குட்டி அண்ணாச்சி 2 ஆடு கையில பிடிச்சிருக்காரு. சூப்பரான கருங்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. கருங்கடாங்க, பெரிய கடை. அண்ணாச்சி நம்ம தெய்வ செயல்புரம், ஆமா தூத்துக்குடி தூத்துக்குடி மெயின் ரோட்ல தெய்வ செயல்புரம் ஊர்ல இருந்து நம்ம அண்ணாச்சி 2 வாங்கிட்டு போறாங்க. 2 ஆடு வாங்குறாங்க பாருங்க. குட்டி வர என்ன? 2 ஆடு ஒரு 2 மரி. 2 ஆடும் ஒரு மரியும். அதுல 2 மரி இருக்கு. ஆமா ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒவ்வொரு மரி. 31,000 ரூபாய்க்கு. என்ன விலை சொன்னாங்களோ? என்ன அவங்க 35 ரூபா சொன்னாங்க, 31 ரூபாய்க்கு கேட்டோம். ஆமா 35 ரூபா சொல்லி 31 ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க. அண்ணாச்சி பேரு, அவங்க பேரு அண்ணாச்சி பேரு? அவர் பேரு மாசானம் அண்ணன். மாசானம் அண்ணன். அப்ப உங்க பேருன்னு? வேலாயுதம் அண்ணன். அண்ணாச்சி வந்து மாசானம் அண்ணன். நம்ம தெய்வ செயல்புரம் ஊருக்கு 2 ஆடு, 2 கன்னி ஆடு, பால் கன்னி ஆடு வாங்கிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு குட்டி, அது ஒரு கடா மாதிரி ஒரு பெண்மணி வாங்கியிருக்காங்க. 31 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 35,000 ரூபாய்க்கு சொன்னாங்க. ஆமா 31 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரேட் அனுசரிச்சு வந்ததுனால அந்த ரேட்டுக்கு அவங்க முடிச்சிருக்காங்க பாருங்க. இது ஆடு எத்தனை பல்லு போட்டிருக்கானே? பல்லு சேர்ந்துருக்கு பாருங்க. இன்னொரு 5 வருஷம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் கடை இதுல ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்குமா? ஒரு ஆடு 4 ஈத்து. ஒரு ஆடு வந்து 4 ஈத்து இருக்கு.